தர்ம காவலின் அனாதி. ஆதி மகா சாஸ்தா ஐயப்பன் கருப்பசாமி. தெய்வீக உறவின் புனித வரலாறு. காலம் தோன்றுவதற்கு முன்பும் படைப்பு உருவம் கொள்ளும் முன்பும் ஆதி மகா சாஸ்தா அனாதியாகவும் அனந்தமாகவும் அமரமாகவும் இருந்தார். அவர் பிறந்தவர் அல்ல, உருவாக்கப்பட்டவரும் அல்ல, எந்த ஒன்றிணைப்பாலும் வெளிப்பட்டவரும் அல்ல. தர்மத்தை காக்கும் தெய்வீக காவல் சக்தியே அவர். அராஜகமும் ஒழுங்கும் சந்திக்கும் எல்லைகளில், காடும் நாகரிகமும் இணையும் இடங்களில், காணப்படாத உலகங்களின் வாசல்களில் ஆதி மகா சாஸ்தா என்றும் விழிப்புடன் நின்றார். பெயர்களும் ஆலயங்களும் உருவாகும் முன் அவரின் இருப்பு பயபக்தியாகவும் நியாயத்திற்கான அச்சமாகவும் அடக்கத்தின் உணர்வாகவும் அறியப்பட்டது. தர்ம பாதையின் வெளிப்பாடு ஸ்ரீ ஐயப்பன். யுகங்கள் சுழன்று மனிதர்கள் ஆசை, அகந்தை, மறதி ஆகியவற்றில் சிக்கியபோது ஆதிமகா சாஸ்தாவின் அனாதி காவல் சக்தி மனிதர்கள் அணுகக்கூடிய ஒரு வெளிப்படையான வடிவத்தை வேண்டியது. அப்போது காலத்தின் ஓட்டத்தில் ஸ்ரீ ஐயப்பன் வெளிப்பட்டார். அவர் ஆதிமகா சாஸ்தாவின் பிறப்பல்ல, மாற்றமும் அல்ல. அவரின் அனாதி சக்தியின் உயிருள்ள வெளிப்பாடே ஐயப்பன். சாஸ்தா மறைந்த நிலையில் தர்மத்தை காக்க ஐயப்பன் மனிதர்களுடன் நடந்து விரதம், தவம், கட்டுப்பாடு, கருணை ஆகியனற்றின் வழியாக தர்மத்தை உணர்த்தினார். ஆதி மகா சாஸ்தா என்றென்றும் அதிகாரமாக இருப்பார். ஐயப்பன் அந்த அதிகாரத்தை மனித வாழ்வில் நடைமுறையாக மாற்றும் குருவாக விளங்குகிறார். பூமியின் காவலன் ஸ்ரீ கருப்பசாமி. ஆனால் தர்மம் காடுகளிலும் மலைகளிலும் மட்டுமல்ல, கிராமங்கள், எல்லைகள், வயல்கள், குடும்ப மரபுகள் அனைத்திலும் காக்கப்பட வேண்டியது. அதற்காகவே ஸ்ரீ கருப்பசாமி பூமியின் மண்ணிலிருந்து எழுந்தார். கருமையும் தீவிரமும் கொண்ட அவர் இரவு காவலன், எல்லை காப்பாளர், சத்தியத்தின் சாட்சியாளர். ஆதி மகா சாஸ்தாவின் அனாதி அதிகாரத்தால் ஐயப்பனின் தர்ம ஆணையின்படி கருப்பசாமி செயல்படுகிறார். ஐயப்பன் அடக்கத்தின் மூலம் திருத்துவார். கருப்பசாமி விளைவுகளின் மூலம் எச்சரிப்பார். அவரின் பயம் கொடூரமல்ல, தர்மத்தின் உயிருள்ள இருப்பு. மூவரின் தெய்வீக உறவு. இந்த மூவரின் உறவு பிறப்பால் அல்ல, பணியாலும் தர்ம செயல்பாட்டாலும் இணைந்தது. ஆதி மகா சாஸ்தா அனாதி, அமரன், தர்ம காவலின் மூலாதாரம். ஸ்ரீ ஐயப்பன் மனிதர்களை வழிநடத்தும் தவசீல அரசன். ஸ்ரீ கருப்பசாமி பூமியில் தர்மத்தை அமல்படுத்தும் காவலன். இவர்கள் ஒன்றிணைந்து தர்மத்தின் தொடர்ச்சியான சங்கிலியாக விளங்குகின்றனர். சாஸ்தா ஆணையிடுகிறார், ஐயப்பன் வழிகாட்டுகிறார், கருப்பசாமி காக்கவும் நிறைவேற்றவும் செய்கிறார். இன்றும் ஒரு உண்மையான விரதம் எடுத்தால் ஆதிமகா சாஸ்தா அதை அனாதியாக சாட்சியிடுகிறார், ஐயப்பன் அதை தூய்மைப்படுத்துகிறார், கருப்பசாமி அதை நிறைவேற்ற செய்கிறார். அதனால்தான் காடு, மலை, கிராமம் அனைத்திலும் இவர்களின் வழிபாடு ஒன்றிணைகிறது. ஆதிமகா சாஸ்தா என்றும் நிற்பவன், ஐயப்பன் மனிதனுடன் நடப்பவன், கருப்பசாமி இரவை காக்கும் காவலன். இவ்வாறு தர்மம் என்றும் பாதுகாக்கப்படுகிறது.